ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கி லியோவுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு முடியலைங்க. என்ன அப்படின்னா இது எல்லாமே நார்மல் தான். நேற்று காலையில் நான் ஃபுட்டு வச்சுட்டு போனேன். ஆஃபீஸ் போகும்போது அவனுக்கு வந்து எக்கு போட்டு ரைஸ் வச்சுட்டு தான் போயிருந்தேன். பட் அவன் சாப்பிடவே இல்லை. ஈவினிங் வந்து பார்க்கும்போது சாப்பிடவே இல்லை. ஒரு பவுலரையே பாலும் ஊற்றி வச்சுருந்தேன். சுத்தமாக அவன் குடிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, சரி நைட்டு ஈவினிங் வந்தது என்ன பண்ணேன்னா, பப்பி ஃபுட்டு இருக்கு இல்லையா, அந்த பெடிகிரி அது வந்து ஒரு பவுல் நிறைய போட்டு வச்சுருந்தேன். சுத்தமாக அதையும் சாப்பிடல. சரி அவன் பசிக்கிற நேரத்தில் அவன் சாப்பிடான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். பட் இன்னைக்கு காலையில் எடுத்து பார்த்தாலும் சுத்தமாக சாப்பிடல. லியோ வந்து ரொம்பவே சோர்ந்து போயிட்டான். என்ன அப்படின்னு பார்த்தாக்கி என்ன இதில் ஆக்டிவாகவே இல்லைனாக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, காலையில் ஒரு 7 o'clock வந்து விழுது அப்படின்னா விழுந்த உடனே அடுத்த நிமிஷமாக பீஸாக கிழிச்சு போட்டுருவான். அவன் பார்த்துட்டாக்கே பீஸாக கிழிச்சிருவான். இன்றைக்கி அவன் கண்ணு முன்னாடியே பேப்பர் வந்து விழுந்திருக்கு. பட் அவன் வந்து ஒன்றுமே பண்ணலை. அதே மாதிரி எங்களோட செப்பல் ஏதாவது பார்த்துட்டான் அப்படின்னா செப்பலை வந்து வீட்டை சுற்றி ஓடிக்கிட்டே இருப்பான். நாங்கள் துரத்தி போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவுக்கு ஆக்டிவாக, பயங்கர ஆக்டிவ். நம்ம வந்து ஓட முடியாது. நம்ம டயர்டாகி வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா சார் வந்து திருப்பி வந்துடுவார். நம்ம பின்னாடி அவரு கொண்டு வந்து கொடுத்துருவார், அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாகவே இருந்தான். எனக்கு பார்க்கறதுக்கு பாவமாகவே இருந்துச்சு. சரி அப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, சரி பவுல் எல்லாமே கழுவி வச்சுட்டு மறுபடியும் பெடிகிரி போட்டு வச்சுட்டு நானும் ஆஃபீஸ் போயிட்டேன். இன்னைக்கு கட்டி போடல, பூட்டு மட்டும் போட்டு பூட்டிட்டு நான் போயிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஆஃபீஸ் போன பிறகு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன், அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கான். ஏன்னா எப்போவுமே கேட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படா வெளியில் ஓடலாம் அந்த மாதிரி தான் இருப்பேன். அதை சொல்கிறேன்ல, பயங்கர ஆக்டிவாக இருப்பான். ஆனால் இன்றைக்கி வந்து கேட் ஓப்பனில் இருந்தால் கூட போகலை, எங்களை பார்த்து வரலை. என்னோடய வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா என்னோடய மேட்டு வந்து போடவே விட மாட்டான். ஒன்றை மேட்டை பிடிச்சி இழுக்கிறது, இன்னொன்று மாடிக்கு கடன்னு ஓடிடுவான். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு இதுவுமே பண்ணவே இல்லை. ரொம்ப டல்லாக இருந்தான். நான் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன், இப்படி அவன் முடியாமல் இருக்கிறான், ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி இப்போ வந்து கொஞ்சம் வெளியூரில் இருக்கிறனால என்னால் பைக்கில் கொண்டு போக முடியல. அதனால் திருப்பி நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி சாரை வந்து கூட்டிகிட்டு போனேன். ஆக்சுவலாக எனக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரியுது. அவன் சாப்பிடாம இருக்கிறான் அப்படின்னாலே வந்து அவனுக்கு அந்த கிருமி இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா டிவார்மிங்க்கு வந்து நான் லாஸ்ட் மந்த் கொடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் பிஸியில் இருந்ததுனால நான் வந்து டிவார்மிங் சிரப்பு வந்து எனக்கு கொடுக்க மறந்துட்டேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுது. பட் சிரப்பு பார்த்தாக்கி ஒரு 2-3 months ஆனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன இருந்தாலும் அவன் சாப்பிடலையே, ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காகவே அவனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் வந்து ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணாங்க. ஃபீவர் எதுவுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கான் லியோ. பட் அவனுக்கு வந்து டிவார்மிங் சிரப் கொடுக்காதனால தான் அந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுதான் ஆக்சுவல் ரீசன். என்ன பண்ணாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படின்னு டிவார்மிங்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. நானும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு மறக்காமல் டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டேன். அவனுக்கு ஒரு டேப்லெட்டும் அப்புறம் வந்து டிக்ஸ் மேலே அந்த பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்காக கொடுப்பாங்களா. அதாவது லாஸ்ட் டைம் நான் போயிருக்கும்போது அதுக்கு ஒரு சிரப்பு, இதுக்கு ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி அவன் பெரிய பையன் ஆகிட்டான்ல, அவர் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வர்றாரு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோ இருந்தான். ஸோ அதனால் அவனுக்கு டேப்லெட்டே கொடுக்கலாம், சிரப்பின் தேவையில்லை அப்படின்ட்டு 2க்கும் சேர்த்து ஒரே டேப்லெட்டாக கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்ததும் பசிக்கிறதுக்காக ஒரு சிரப் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா. ஸோ அந்த சிரப்பை நான் கொடுத்து 1 hour கழிச்சு நான் ஃபுட்டு கொடுக்க சொன்னாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு 1/2 hourலேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பெடிகிரி போட்டு வச்சுருந்தேன்ல, லைட்டாக கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தான். எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா 2 நாள் அவன் சாப்பிடவே இல்லையா. ஸோ இன்றைக்கி சாப்பிட்டது எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. மறுபடியும் அப்புறம் எங்கள் பின்னாடிலாம் கொஞ்சம் வர ஆரம்பித்தான். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஆக்டிவாக இருக்கான். பார்த்தீங்களா எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் சாருன்னு. அங்கே வச்சு அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது டாக்டர் சொல்லி தான் போட்டாங்க, இது கொஞ்சம் பெயினாக இருக்கும், நல்லா பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் போடும்போது சார் அசையவே இல்லை. டாக்டர் ஆச்சரியப்பட்டார், பரவாயில்லையே நல்ல போல்டான பையனாக இருக்கானே அப்படின்னு. ஆனால் போட்டு அந்த இன்ஜெக்ஷன் அந்த சிரிஞ்சு வெளியில் எடுத்தோம் அடுத்த நிமிஷத்துலேருந்து ஐயோன்ட்டு பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டான். என் கையை வந்து கடிக்க வர செஞ்சுட்டான். அப்புறம் அதை டக்குன்னு அவர் தோளில் தூக்கி போடுங்க, ஒன்றும் பண்ணாது அப்படின்னாங்க. அப்புறம் தோளில் தூக்கி போட்டப்போ தான் கொஞ்சம் அமைதியானார் சார். நான் அவ்வளோ இதாகிட்டார். இப்போ பார்த்தீங்களா பயங்கர ஆக்டிவாக இருக்கான். இவ்வளோ நேரம் எனக்கு தெரியாமல் டக்குன்னு மாடிக்கு ஓடி போயிட்டான். சரி நான் பிடிக்கலான்னு போகும்போது சார் என்ன பண்ணிட்டாரு, கட்டில் கீழே போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. அந்த வீடியோ கூட நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன். கட்டில் கீழே போய்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு போய் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தா. இப்போ நார்மல் ஆகிட்டான் லியோ. ஸோ எந்த இஷ்யூஸுமே இல்லை. இனி எல்லா மந்தையுமே கண்டிப்பாக டிவார்மிங் சிரப் மறக்காமல் கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன்.
நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், டிவார்மிங் கொடுக்குற ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் எல்லா மந்த்துமே இவனுக்குன்னு ஒரு புக் உண்டு, ஹாஸ்பிட்டலில் ஒரு புக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த புக்கில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் லாஸ்ட் மந்த் வந்து கோவில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால் அவனுக்கு கொடுக்க முடியல. அதனால் அவர் கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டு பயங்கர டயர்டுங்க. காருக்கு கீழே போய் படுத்துக்கிட்டான். நான் காலையில் போகும்போது நான் கேட்டு ஓப்பன் பண்ணி பைக்கை வெளியில் இறக்குறது வரைக்கும் சார் அசையவே இல்லை. சரி நான் விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வந்ததும் ஆட்டோ வந்தாச்சு. வானா வரவே இல்லைன்னா அவனை எழுப்ப கூட முடியல, அவ்வளவு டயர்டாக இருந்தான் அவன். திருப்பி நான் பிடிச்சி இழுத்து தான் அவனை தூக்கிட்டு போயிருக்கேன். அவனால் அசைய கூட முடியல, நிற்க முடியல, அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருந்தான். ஆனால் இப்போ ஓகே, கொஞ்சம் நார்மலாக ரைஸ் வச்சேன் மத்தியானம். ஸோ அதையும் சாப்பிட்டுக்கிட்டு சார் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார் பார்த்தீங்களா. நேற்றுலாம் இது கூட கிடையாது, பாட்டுக்கு பாம்போல் ஏதோ ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அப்படியே மெல்ல போய் படுத்திருப்பாரு. பால் வாங்கிக்க பேசுமா, பால் எங்கடா இருக்க, இங்க வாலியோ, இங்க வாடு நீக்கு வா, ஓடு நம்பரு தேய்ச்சி போகாத, வருவான். நீ வா வா, இங்க வா இல்லையே, இங்க வா சப்பா, வாடா வா வா வா, குட் பாய், வா அசையாம இருக்காம வாடு, வா 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 வா, ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிரு. லியோ ஆக்டிவ்னு பாருங்க, என் மடியில் எங்க உட்காந்துருக்க, எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. பால் கொண்டு வந்தாங்கல்ல அந்த அக்காவும் இவனும் ரொம்ப க்ளோஸு. அவங்கள கண்டாச்சு அப்படின்னாக்கி ரொம்ப அவங்க வரும்போது சத்தம் போட மாட்டான், போன பிறகு சத்தம் போடுவான். ஏன் போனீங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி அதுமாதிரி ரோட்டில் வந்து ஒரு காரு பஸ்ஸு என்ன போனாலும் எங்கள் வீட்டை க்ராஸ் பண்ணும்போது கத்துவான். அந்த மாதிரி இருந்தவன் நேற்றும் சரி இன்னைக்கும் சரி சத்தமே கிடையாது. நானே ரொம்ப பயந்துவிட்டேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் இப்போ நார்மல். ஆமாம், இதான் அவன் அமைதியா இருந்தா கூட என்னோட பசங்க வந்து அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. இப்ப உட்காந்து படின்னு சொன்னதுக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அவனுக்கு இப்படி தடவி கொடுத்தா எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காருவான். கடிக்காதடா, அவன் நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருந்தான் அப்படின்னா எப்பவுமே நம்ம கை வந்து அவனோட வாயில இருக்கணும், அவனுக்கு அதுதான் பிடிக்கும். என்னோட இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர் அப்படி ஹாப்பியா படுத்திருப்பாரு. இதுல பூச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அவரு டாக்டர் டிக்ஸ் இருக்கான்னு கேட்டாரு. ஆமாண்ணா இருக்கு பாரு, பூச்சி இருக்கு. சரி சரி சரி, அந்த மருந்து வாங்கி இருக்கணும். நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு தான் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். சரிடா, அம்மா அதை அம்மா க்ளீன் பண்ணிட்டு நீ பார்க்க தொடாத விட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கி மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பெரிய மேடமே சொல்லிட்டாங்க. ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.